ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஏன்னா சிவகாசி சமையல் ஃபாலோயர்ஸு அவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஒரு பரபரப்பான நேரம். நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறையா பேருக்கு வந்து புதுசாக செய்யறதுக்கு பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிவகாசி சமையல் வந்து நல்ல கைடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பலகாரம் செஞ்சு பட்டாசு வெடித்து சூதானமாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ எஸ், அம்மா வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டாங்க. நம்ம அம்மா கூட கொஞ்சம் நேரம் கடலை போடுவோம், சரியா? அம்மா யூஸ்வலாக நாங்கள் இந்த டைம் அம்மா ஊருக்கு வந்தாங்கன்னா நிறைய பலகாரம் செய்வோம், நிறைய ஷூட்டிங் நிறைய எடுப்போம். நான் அதில் இன்ஃபேக்ட் நான் 2 நாளைக்கு முன்னாடி அம்மாவோட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு புதுசாக செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அம்மாட்டே கேட்போம் என்னென்ன ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அந்த இதெல்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் இதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு சின்ன ஒரு மெமரியை இது பண்ணி விடுற மாதிரி தான். அதுக்காக நம்ம அம்மாட்டே கேட்டுருவோம் என்னென்ன ரெசிபிஸ் நம்ம இதில் இருக்குமா. பலகாரம் அப்படி தீபாவளி பலகாரம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தீபாவளி வர்றதுனால தீபாவளி ஒட்டி செய்யக்கூடிய பலகாரங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். முறுக்கே வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், உளுந்து முறுக்கு, பொட்டுக்கடலை முறுக்கு, பாசிப்பருப்பு முறுக்கு, முள்ளு முறுக்கு, கை சுத்து முறுக்கு தான் அவளுக்கு சுத்த தெரியாது, எனக்கு சுத்த தெரியாது. அது ஒன்று தான் நம்மகிட்ட கிடையாது. முள்ளு முறுக்கு மாவு செய்கிறது எப்படிங்கிறது கூட செஞ்சு இது பண்ணியிருக்கிறோம். ரிங் முறுக்கும் செஞ்சுருக்கிறோம். ரிங் முறுக்குலாம் ரொம்ப ஈஸி. அதை ஒட்டின பல சொதப்பல்கள், பல நினைவுகள்லாம் எனக்கு திடீர்னு வருது. இருந்தா கூட அந்த முறுக்குல இத்தனை வெரைட்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஓலா பக்கோடாலேயே 2 வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். கடலை மாவு, அது வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம். அரிசி மாவு நிறையா போட்டு செஞ்சிருக்கிறோம். தட்டை பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய, நம்ம அம்மா, நம்ம அம்மா, பாட்டி எல்லாரும் செய்யக்கூடிய பலகாரங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம். ஸ்வீட்ஸ்ல வந்து மிச்சருமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு நாங்கள் பண்ண இது வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அந்த வீடியோ. அந்த மிக்சர் வீடியோவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா சின்ன கப்பில் மாவு எடுத்தீங்கன்னா எவ்வளோ மிக்சர் வரும் அப்படின்றத காட்டுற மாதிரி அது ஒரு மிக்சர், அந்த டைப்பும் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளேக்ஸ் நிறைய கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நட்ஸ் மட்டும் போட்டு நிறைய செஞ்சிருக்கோம். கரெக்ட். அதுவும் அந்த மிக்சர் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியன் இந்த ஸ்வீட் கலந்த அந்த மிக்சர் பண்ணியிருக்கோம். ஷிவ்டா அந்த மாதிரி மிக்சர் வெரைட்டிஸ் நிறையா பண்ணியிருப்போம். ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து இன்னும் மனசில் நிற்கிறது, நான் செஞ்ச அன்னைக்கு எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ரஸ்மலாய் செய்யும்போது இவ்வளவு ஈஸியாக. நான் ரஸ்மலாய் வந்து நான் சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கும்போது நான் செஞ்சது கிடையாது. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஷீத்தல் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் ரஸ்மலாய் வந்து அப்லோட் பண்ணணும். ரஸ்மலாய் இவ்வளவு சிம்பிளாக இவ்வளவு டேஸ்டியாக வருமா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்ட ஒரு இதுதான் ரஸ்மலாய். குலாப் ஜாமுன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. மில்க் பவுடர்ல பண்றது எப்படி, அந்த மாதிரி நிறைய நம்ம அதே இது மாத்தி கோவால நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கோவால தான் வந்து தி பெஸ்ட். எப்பவுமே ரிசல்ட் வந்து ரொம்ப ரிசல்ட் நல்லா வர்றது வந்து ஃப்ரெஷ் குலாப் ஜாமுன் வந்து அது கோவாவில் செய்கிறது வந்து என்றைக்குமே நெவர் ஃபெயில். அந்த மாதிரி மற்றபடி இப்போ வந்து மில்க் பவுடரில் வெறும் கோதுமை மாவு, பால் கலந்து நிறையா பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து என்றைக்கும் ஃபேவர் வந்து இதுதான், கோவாவில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி லட்டு பண்ணுறதுமே இப்போ ஷீத்தல்லாம் வந்து குட்டி குட்டியாக வடை மாதிரி போட்டு அதை மிக்சியில் அரைச்சி செய்கிறதுலாம் பழகிட்டா. நாங்கள் லட்டு வந்து எனக்கு என்றைக்குமே சின்ன பிள்ளையில அது ஒரு சிக்னேச்சர் இதுன்னே சொல்லலாம். எனக்கு நல்லாவே வரும். ரவா லட்டு, பூந்தி லட்டு, இந்த மாதிரி இந்த லட்டு, பொரியக்கடலை மாவு லட்டு அதெல்லாமே நம்ம இதில் இருக்குது. வேர்க்கடலை மாவு உருண்டை கூட இருக்குது. என்ன போலி வெரைட்டிஸு, தேங்காய் போலி, பூரணம் போலி அப்படின்னு சொல்லி அது நிறையா. பூரணம் போலினா
இது இந்த கடலைப்பருப்பு போட்டு அந்த மாதிரி அதுவும் நம்ம செஞ்சுருக்கோம். அதிரசம் செஞ்சுருக்கோம். அதிரசம் ஒன்று எனக்கு வந்து சரியாக வராது. ஷீத்தல் சொல்லி தான் நமக்கு ஷீத்தலுக்கு அவங்க மாமியார் எனக்கு எங்கள் மாமியார் நல்லா செய்வாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் பழகிட்டு வந்து நான் சேனலுக்காக நான் பண்ணேன். பட் நானுமே வந்து அதை நான் ரெகுலராக நான் பண்ணுவேன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி, உட்காந்து ரொம்ப நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பாகு வெல்லம்னு சொல்கிறாங்க. பாகு வெல்லம் கரெக்டாக நம்ம கேட்குற நேரம் கடையில் இருக்க மாட்டேங்குது. அது அப்படியே வந்து நான்லாம் வந்து அதிரசம் செய்கிறத வந்து ரொம்ப இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லட்டு, தேங்காய் பர்ஃபிலாம் அப்படி 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எனக்கு அது ரொம்ப மைசூர் பாக் வந்து அதுவுமே வந்து மைசூர் பாக்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணிகிட்ட பழகி நான் நல்லாவே பண்ண. அதுவுமே நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வரும், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுவும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள கொஞ்சம் அளவு எடுத்தீங்க அப்படின்னா. இன்னொன்று புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் பெரிய அளவில் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன. நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் இப்போ எல்லாருக்கும் இப்போ நடைமுறையில் இப்போ எல்லார் வீட்லேயும் ஹெல்த் கான்சியஸை நினைக்கும் போது எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ அதுக்காகன்னு கூட கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக அவங்கவுங்கன்னு ஒரு சில வேலைகள் வச்சுருக்கிறீங்க. அப்படிங்கும்போது பலகாரங்களை வந்து ரொம்ப போடாமல் ஒரு தூக்குச்சிட்டு நிறையா முறுக்கு சுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லாமல் ஒரு ரிப்பன் பக்கோடா பண்ணணும், ஒரு முறுக்கு பண்ணோம்னா எல்லாமே சின்ன சின்ன டப்பாவில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வெரைட்டிஸாகவும் நிறையா வெரைட்டிஸாகவும் இருக்கும். சீக்கிரம் பண்ண முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு தீபாவளிக்கு பிறகு காலியான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக நாங்கள் அதை ரொம்ப இன்னைக்கு சொல்லணும். ஷீத்தல் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் எடுத்துருவோம்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப சொல்லணும். எல்லா பிள்ளைங்களும் நம்ம ஆசைப்பட்டு செய்கிறோம். அது வந்து சாப்பிட முடியாமல் வச்சு அப்புறம் சக்தி விரதம் வந்துச்சுன்னா அதை வேற சாப்பிடாம உட்காந்துருப்போம். அப்படிங்கும்போது கொஞ்சமாக செய்யுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. அப்படிங்கும்போது நல்லா வரும் உங்களுக்கு. சின்ன ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 12 முறுக்கு 14 முறுக்கு வந்துச்சுன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிடலாம். தப்பாமல் வரும், தப்பு இல்லாமல் வரும். அது எல்லாமே கொஞ்சமாக செஞ்சு நிறைவாக சாப்பிடும்போது ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பி தீபாவளிங்கிறது வந்து இதில் தான் வரும் நமக்கு. அப்புறம் வேற அது போக பால் சம்பந்தப்பட்ட நிறைய பால்கோவா மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். பாசந்தி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ரபடி ரசமலாய் இதெல்லாம் ரசகுல்லா இது எல்லாமே உங்களுக்கு பால் சம்பந்தப்பட்டது. இன்னும் ஃபாஸ்டா நமக்கு எனக்குலாம் நான் என் பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவேன், உனக்கு வந்து நீ ஈஸியாக குவிக்காக முடியணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து இந்த சைடில் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் வந்து அதை கிண்டிக்கிட்டே இருந்துன்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நட்ஸை தூக்கி போட்டேன்னா பாசந்தி வந்து இது இன்னும் கொஞ்சம் வத்த அடிச்சுட்டேன் அப்படின்னு சுகரும் அது பால்கோவா ஆயிரும். இல்லை உனக்கு பாசந்தியா சாப்பிடணும்னா அது பால்கோவாவும் நம்ம தப்பவே தப்பாது. நமக்கு பிகினர்ஸே வராது. பிகினர்ஸாக இருக்கட்டும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்குன்னா பால்கோவா ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு அடுப்பில் போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் பண்ணோம்னா அது வாட்டுக்கு இதாயிடும். பிகினர்ஸ்க்குன்னா 1/2 லிட்டர் பாலில் போட்டிங்கனாலே ஒரு சின்ன நூறு பால்கோவா சூப்பராக நல்லா இருக்கும். அது போக நாங்கள் பண்ணது வந்து அல்வாலாம் நான் முந்தானத்துக்கு கூட கிட்டுனேன். அவங்க சூப்பராக வந்துருந்தது. எங்கள் அம்மா என் தம்பி வீட்டில் பண்ணாங்க. நான் இந்த அல்வா கிண்டுற வேலைக்கெல்லாம் நான் வரல, நீங்கள் உங்கள் மகனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி லட்டு இருக்குல்ல, லட்டில் பூந்தியாக போட்டிங்கன்னா பூந்தி மட்டும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். வெறும் லட்டை பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா பூந்தி அட்டகாசமாக இருக்கும். கேசரி எல்லாருக்கும் ஃபேவரெட்டு, எல்லாருக்கும் ஈஸியாக குக் பண்ணக்கூடிய கேசரி. நிறையா பேர் வீட்டில் தீபாவளி காலையில் கேசரி பண்ணுவாங்க, மயாமெல்லாம் காலையில் கேசரி சுற்றுவாங்க. அப்படி கிட்டலாம். இது மாதிரி இன்னும் நிறைய எல்லா டிஷ்ஷஸும். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு
அதனுடைய இதை வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு கீழே நான் அதை வந்து ரிப்ளையா உங்களுக்கு அந்த லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். பேர்ல இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து நான் இதில் செய்யும்போது நாங்கள் சொன்ன பலகாரம் வந்து கலகலா வந்து அந்த பேருக்கு இருக்கு சம்மந்தமே இருக்காது அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கேன் நான். பட் அந்த கலகலா வந்து இப்போ நிறைய வெறும் மைதா மாவு மட்டும் இல்லாமல் மைதா மாவு ப்ளஸ் அரிசி மாவு, மைதா மாவு கடலை மாவு அரிசி மாவு கலந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மைதா மாவு மட்டும் போட்டு தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கலகலா பண்ணலாம், கலகலால ஸ்வீட்டும் பண்ணலாம், கலகலால வெறும் காரம் மட்டும் பண்ணலாம். அதுவும் சிம்பிளான ஒரு இதுதான். இப்போ வேலைக்கு போகிற பிள்ளைங்கன்னா ஈவினிங் வந்து அதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி கலகலா முந்திரி கொத்து ட்ரெடிஷ்னல் பலகாரம். நாங்கள் சிவகாசி சமையல் வந்து விஜய் சேனலில் கொடுக்கும்போது எங்களுக்கு அவங்க கேட்டது வந்து முந்திரி கொத்து செய்ய சொன்னாங்க. நாங்கள் ஆன் தி ஸ்பாட் அது செய்யுங்கம்மா, அது நல்லா இருந்தது அப்படின்னு எங்களை சொன்னாங்க. அது வந்து என்ன இருக்க காரணத்துக்காக சொன்னாங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து இதை கொடுக்குறோங்கிறதுக்காக ரொம்ப ட்ரெடிஷ்னல் அந்த காலத்துல. அது வந்து இன்னொன்று முந்திரி கொத்துல வந்து இன்னொரு இது என்னன்னா, ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு. எங்கள் அத்தைலாம் பண்ணாங்கன்னா முதல்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது ஏன்னா அது ஒரு 10 நாள் கழிச்சுனா கூட அது டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸி. எங்களுக்குலாம் அந்த சேனலில் அங்கே வச்சு ஸ்பாட் வச்சுன்னு சொன்னால் அங்கே முந்திரி கொத்து பண்ணுறீங்களாமான்னு கேட்டாங்க. நாங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொன்னோம். உடனே டக்குன்னு நாங்கள் அதை இன்க்ரீடியன்ஸ் சொல்லி நாங்கள் வறுத்து கொடுத்தோம். அவங்க மிக்சியில் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் டக்குன்னு உடனே போட்டோம். அது மாதிரி ஈஸியாக பண்ணலாம். நின்று நிதானமாக யோசித்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு குவான்டிட்டி போட்டு செய்யலாம். நல்லா உத்தி வாழ் கழிச்சு சஷ்டி விரதம் முடிஞ்சா பிறகு கூட சாப்பிட்றதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பலகாரம் முந்திரி கொத்து. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் நார்த் இந்தியன் இது எங்களுக்குலாம் தெரிஞ்ச பாதுஷா பண்ணியிருக்கிறோம். ஆமாம், பாதுஷா வந்து இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. பட் நாங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம பாதுஷா பண்ணுறோம், நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியாக நாங்கள் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் எனக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் இதுக்கு கீழே நான் உங்களுக்கு ரிப்ளையாகவே அந்த லிங்க் அனுப்புகிறேன் நான். ஸோ தட் உங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் சர்ச் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், இது வந்து எங்களுடைய தீபாவளி விஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எஸ், உங்களுக்கு இன்னொன்று அடுத்து வந்து நாங்கள் ஏன் எங்களால் வீடியோவை போட முடியலன்னு ரீசன் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்பயுமே எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வரும், அம்மாவும் நீங்களும் சேர்ந்து திருப்பி எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போடுறோம் நாங்கள், எங்களால் முடிஞ்சோம்னு ஆசையாக தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு சிறுலூர்லேருந்து பெங்களூருக்கு இதுக்காக நடக்கிட்டு வரணும், இல்லை இவா வந்து விட்டுட்டு அங்கே வரணும், கேமராவை தூக்கிட்டு வரணும். அதுதான் ரீசன். நான் இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது கிடையாது. அதுக்காக வீடியோ எடுக்க முடியல. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய மனசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா சமையலுக்கு உண்டான எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமையலும் செஞ்சு காமிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் புதுசாக சமையல் செய்கிறது அப்படிங்கும்போது நான் வந்து நம்ம இன்னும் பெரிய தலைமுறையாக போயிட்டேன். இவங்கெல்லாம் இளைய தலைமுறை. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கா, அதனால அது செய்ய அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மெயின் எனக்கு வந்து ஒன்று அம்மா சொல்கிறது வந்து இந்த அவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணி வர்றது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிச்சன் இஸ் ஆல்வேஸ் பிஸி. என் பொண்ணோடைய ஒர்க் வந்து இட் இஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் பிஸி வித் த கிச்சன். நானே வந்து ரிலே ரேஸ் மாதிரி அவள் வந்து அந்த கிச்சனை லைட் ஆஃப் பண்ணானா அப்போ டப்புன்னு நான் வந்து என்னோட குக்கிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். எப்படியும் அவள் வந்து ஒரு பெர் டேயில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த டைம் வந்து என் கிச்சன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுலேயும் டே டைம் கண்டிப்பாக அவள் கிச்சனில் தான் இருப்பாள். ஸோ அதனால ஒரு ரீசன் அம்மா வரும்போது எங்களால் வந்து இப்போ நான் ஷூட்டுக்குன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னோட கிச்சன் எனக்காக வேணும். ஸோ அதனால் முடிஞ்சால் நாங்கள் போடுறோம், முடியலைன்னா ஐம் வெரி சாரி. பட் எஸ், ஐ வில் ட்ரை. இப்போ எனக்கு கிச்சனில் நம்ம இப்போ சமையல் குக்கிங் இது பண்ணுறதுனா கூட
ஒரு நாள் சமையல் என்ன பண்றோம் அப்படின்னு தான் நாங்க காமிக்க முடியும். அப்படித்தான் எங்களுக்கு இந்த இது வந்து நம்ம இந்த சேனல்ல போடல அதனால போட போறோம் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே போட்டிருக்கிறோம். இப்போ போட்டா இன்னைக்கு சுக்கா வைக்க போறோம்னா இன்னைக்கு தீபாவளி சமையல் அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன பண்ண போறோம், ஒரு பிரியாணி பண்ண போறோம். அது கூட பண்ணியிருக்கோம்ல, அது கூட நம்ம அப்படி பண்ணி சேர்த்து காமிச்சாதான் நம்ம வீட்டுல வந்து அந்த அட்ரோசிட்டிஸ் எல்லாமே கலந்து கலகலப்பு ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா தான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. வெறுமனே இனி பிரியாணி சட்டியை வைக்கணும், எண்ணெயை ஊற்றணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா எல்லாரும் ஆல்ரெடி பிரியாணி நல்லாவே எல்லாரும் பழகிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது இப்போ பார்க்கறதுக்கு வந்து இப்போ தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தெரிஞ்ச அப்புறம் திருப்பி திருப்பி அதை பார்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ அதனால என்ன பண்ணணும், ஒரு கலகலப்போட, ஒரு சண்டையோட, ஒரு ஆர்கியூமெண்ட்டோட அப்படி பண்ணி அந்த ஒரு 4-5 டிஷ் பண்ணணும்னா அந்த இது பார்க்கறதுக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட அந்த குக்கிங் இதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இதாக இருக்கும். அது நான் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது, அவ்வளோதான். ஸோ எஸ், எனிவே தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு இப்படி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடணும்னு நான் நினச்சேன், நான் போட்டுட்டேன். ஸோ எஸ், ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாகவும் என்ஜாய். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக செய்யுங்க, கொஞ்சமாக செய்யுங்க, நிறைவா சாப்பிடுங்க, சந்தோஷம். வெரைட்டிஸாக செய்யுங்க, அவ்வளோதான். ஏன்னா நிறையா வெரைட்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். ஒரு காலையில் ஒரு இது பலகாரம் பண்ணிங்கன்னா அப்புறம் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 6க்கு மேலே திருப்பி இன்னொரு பலகாரம் பண்ணிங்கனாலே அது ஒரு 2 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். ஸோ அதனால் அதே உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய கிச்சன் ஃபுல்லாக வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், குட் லக். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு அதனுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், எங்ககிட்ட இருக்கிற ரெசிபிஸ். ஓகே, தேங்க்யூ.